பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. வேதாகமத்தில் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற ஒரு மனிதனை கல்லர்கள் பிடித்து வஸ்திரங்களை உரிந்து கொண்டு காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போகிறார்கள். தற்செயலாக அந்த வழியாக ஒரு ஆசாரியன் கடந்து வருகிறார். அவரை பார்த்து அவருக்கு உதவி செய்ய மனமில்லாமல் அப்படியே கடந்து செல்கிறார். இனி ஒரு லேவியன் கூட அந்த வழியாக வருகிறார். அவரும் அவரை பார்த்து அவருக்கு உதவி செய்ய மனமில்லாமல் பக்கமாய் விலகி போகிறார். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது ஒரு சமாரியன் அந்த இடத்துல கடந்து வருகிறார். அவரை கண்ட மாத்திரத்திலே அவர் மனது உருகி அவர் கிட்டே போய் அவருடைய காயங்களில் எண்ணெய் பூசி அந்த காயங்களை கட்டி அவரை திடப்படுத்துகிறார். மாத்திரமல்ல, அவர் இருக்கும் இடத்திற்கு அவர் அழைத்து கொண்டு போய் அவரை பராமரித்தார் என்று வேதம் சொல்லிருக்கிறது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் கூட காயங்களினால கட்டப்பட்டு இருக்கலாம், வேதனையோடு கூட காணப்பட்டிருக்கலாம். ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஒருவரும் உங்களை நேசிக்காமல் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த ஏசப்பாவை நம்புங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அனுதினமும் ஜெபியுங்கள். கர்த்தர் அந்த நல்ல சமாரியனாக உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கடந்து வந்து உங்களுக்கு உதவி செய்து உங்களுடைய காயங்களை கட்டி எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி ஆண்டவர் உங்களை போஷித்து அற்புதமாக அதிசயமாக பராமரித்து உங்களை நடத்துவார். God bless you.